Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே நீட் தேர்வு எழுத இருந்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சோகம். நீட் ரத்து என்ற ஸ்டாலினின் பொய் வாக்குறுதியால் அடுத்தடுத்து மாணவ மாணவிகள் தங்களது இன்னுயிரை மாய்த்துக் கொள்ளும் பரிதாபம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 7.5% இடஒதுக்கீடு கொடுத்த முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமியை வெகுவாக பாராட்டும் பெற்றோர்கள். எங்களை போன்ற ஏழை எளியோர் மருத்துவ படிப்பு நோக்கி வர உத்வேகம் கொடுத்தவர் முன்னாள் முதலமைச்சர் என புகழாரம். பையன் இப்போ நீட் எக்ஸாம் எழுத வந்திருக்கிறான். நாங்கள் அரசு பள்ளியில் தான் என்னோடய பையன் படிக்கிறான். இந்த 7.5 வந்ததுனால தான் நாங்கள்லாம் இந்த நீட் எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு வர்றோம். ஒருவேளை இது வரலைன்னா என் பையன் அந்த MBBS கனவுன்றது இல்லை. ஏன்னா 4 நீட் வர்றதுக்கு முன்னாடி அரசு பள்ளியில் படித்தவங்கலாம் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 3 பேர் 4 பேர் தான் போயிருப்பாங்க. நீங்கள் எந்த டேட்டாவை எடுத்து பார்த்தாலும் இந்த 7.5 வந்ததுக்கு பின்னாடி தான் 400 பேர் 500 பேர் போகிறாங்க. இல்லாத ஏழை மாணவர்கள், அதாவது ரொம்ப வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க கூட மருத்துவராக முடியுது. ஸ்டாலின் அரசு கடந்த 4 ஆண்டுகளாக மக்களுக்காக எதையும் செய்யாமல் விளம்பரத்தை மட்டுமே நம்பி ஆட்சி நடத்தி வருவதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் கிணத்துக்கடவு பகுதியில் நடைபெற்ற பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான ஆய்வுக் கூட்டத்தில் இதனை அவர் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டம் மேட்டுத்தெரு கிராமத்தில் 17 வயது சிறுமியை திருமணம் செய்த விவகாரத்தில் அவரது கணவர், தந்தை, அத்தை ஆகியோர் மீது போக்சோ வழக்கு பாய்ந்தது. குழந்தை திருமணங்களால் சிறுமிகள் கதறுவது அப்பா ஸ்டாலின் அரசின் சமூக நலத்துறையின் காதுகளில் விழவில்லையா என மக்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே மாற்றுத்திறனாளி பெண்ணை கர்ப்பமாக்கி ஏமாற்றிய இளைஞர் பிடிபட்டார். அப்பா என தம்பட்டம் அடிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியான அவலம். கரூர் மாவட்டம் குளித்தலையில் 17 வயது சிறுமியை இரண்டாவதாக திருமணம் செய்ய முயன்ற இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் இருக்கும் வரை சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்களை குறைக்கவோ தடுக்கவோ முடியாது என பொதுமக்கள் காட்டம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கஞ்சா போதையில் தகராறு செய்த மகனை அப்பாவே அடித்து கொன்ற அவலம். அப்பாவின் அலங்கோல ஆட்சியில் கஞ்சா போதைக்கு அடிமையாகும் இளைஞர்களும் அவர்தம் குடும்பங்களும் சீரழிந்து வருவதாக மக்கள் வேதனை. ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம் அருகே குடும்ப தகராறில் மனைவியை அடித்து கொன்று வழுக்கி விழுந்து இறந்ததாக நாடகமாடிய கணவன். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு செயலற்று போயிருப்பதால் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறி வரும் அவலம். வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா அருகே குடும்ப தகராறில் மனைவியை அடித்துக் கொண்டதுடன் ஆத்திரம் அடங்காமல் இறந்த மனைவியை மருத்துவமனைக்கு சென்று கத்தரிக்கோளால் குத்திய கொடூர கணவன். தீயசக்தி ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாதை அறிந்து கொலை சம்பவங்கள் துணிந்து அரங்கேறும் பயங்கரம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே வீட்டில் கள்ளச்சாராயத்தை பதுக்கி விற்பனை செய்து வந்த நபர் சிக்கினார். கள்ளச்சாராயத்தால் 70க்கும் மேற்பட்ட உயிர்களை பறிகொடுத்த பிறகும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முழுவீச்சில் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் விமர்சனம். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 10 லிட்டர் கள்ளச்சாராயம் சிக்கியது. கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாத திறனற்ற இந்த மாடல் ஆட்சிக்கு 2.0 ஒரு கேடா என மக்கள் கேள்வி. கோவை குனியமுத்தூர் பகுதியில் வீட்டின் பூட்டை உடைத்து 34 சவரன் தங்க நகைகள், 40,000 ரூபாய் பணம் ஆகியவை கொள்ளை. ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை முறையாக ரோந்து பணிகளை செய்யாததால் பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியான அவலம். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே டாஸ்மாகிற்கு மது பாட்டில்களை ஏற்றிச் சென்ற லாரியிலிருந்து மது பாட்டில்களை திருடிய ஒருவர் சிக்கினார். அரசுக்கு சொந்தமான பொருட்களை பாதுகாக்க தெரியாத ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை பொதுமக்களின் உடைமைகளை எப்படி காப்பாற்றும் என விமர்சனம் எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் சங்குசாப்பேட்டை பகுதியில் பெண்ணின் கழுத்தை கத்தியால் அறுத்து தங்கச்சங்கிலியை பறித்த திருடனை மடக்கி பிடித்த பொதுமக்கள். ஸ்டாலின் அரசின் காவல்துறை செயலற்று இருப்பதால் இத்தகைய வழிப்பறிகள் அதிகரித்திருப்பதாக மக்கள் விமர்சனம்.
சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியில் சர்ச்சில் வழிபட சென்ற கல்லூரி மாணவியின் உடைமைகள் திருடப்பட்ட அவலம். ஸ்டாலின் ஆட்சியில் நிம்மதியாக பிரார்த்திக்க கூட முடியாத அளவிற்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருப்பதாக மக்கள் வேதனை. திருப்பூர் மாவட்டம் குள்ளாப்பாளையம் அருகே சாலையில் பாலம் அமைக்க தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து தம்பதி உயிரிழந்த நிலையில் அவர்களது மகள் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. எச்சரிக்கை பலகை தடுப்பு அமைக்காமல் ஸ்டாலின் அரசு அலட்சியம் காட்டியதால் அப்பாவி உயிர்கள் பலியாகும் அவலம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சொத்து பிரச்சினை தொடர்பாக தம்பியின் குடும்பத்தின் மீது அண்ணன் கொலைவெறி தாக்குதல் நடத்திய காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஸ்டாலின் ஆட்சியில் கொங்கு மண்டலம் கொலை மண்டலமாகி சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ரேஷன் அரிசி கடத்திய நபரை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் ரேஷன் பொருள் கடத்தல் அதிகமாகியுள்ள நிலையில் காவல்துறை கண்டுகொள்ளாததால் மக்களே களத்திலிறங்கி கொள்ளையர்களை பிடிக்கும் அவலம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே பல கோடி ரூபாய் மதிப்புடைய புதையலை எடுத்தருவதாக கூறி பண மோசடி செய்த 10 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீதான அச்சமின்மை காரணமாக மோசடி கும்பல் கைவரிசை காட்டி வருவதாக மக்கள் விமர்சனம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே இளைஞர் ஒருவரை கட்ட பஞ்சாயத்து செய்யும் கும்பல் கண்மூடித்தனமாக தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. ஸ்டாலின் தலைமையில் சட்டத்தின் ஆட்சிதான் நடக்கிறதா, தமிழகத்தில் காவல்துறை என்ற ஒன்று இருக்கிறதா என பாதிக்கப்பட்டவர் தரப்பினர் கேள்வி. ஈரோடு அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த வயதான தம்பதியினர் நகைக்காக படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாகவும் ஏவல் துறை முறையாக ரோந்து பணிகளை செய்வதில்லை என்றும் குற்றச்சாட்டு. நாகையைச் சேர்ந்த 30 மீனவர்கள் மீது கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியதால் அச்சமடைந்துள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் வேலைநிறுத்த போராட்டம். 27 கிராமங்களைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள் மாநில சுயாட்சி என வெற்றி விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் அரசு மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே 3 நாட்களாக மின்சாரமின்றி தவித்து வருவதாக 5 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் குற்றச்சாட்டு. கத்திரி வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் ஸ்டாலின் அரசு மின்வெட்டை பரிசீலித்திருப்பதாக மக்கள் வேதனை. தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட முடிச்சூர் வரதராஜபுரத்தில் மழையில் மின்சார கம்பி தண்ணீரில் விழுந்து மிதக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. மழை நின்று 1 மணி நேரம் ஆன பிறகு புகார் தெரிவித்தும் மின்சாரத்துறையினர் துரித நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே சூறைக்காற்று வீசியதில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட பேனர் பறந்து மின்கம்பியில் விழுந்ததால் பல மணி நேரம் மின்வெட்டு. அனுமதியின்றி வைக்கப்பட்ட பேனர்களை முன்னெச்சரிக்கையுடன் அகற்றாத ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் 2 மணி நேரம் இருளில் அமர்ந்து மாணவர்கள் நீட் தேர்வு எழுதியதாக குற்றச்சாட்டு. பல்வேறு இன்னல்களுக்கு இடையே திமுகவால் ஏமாற்றப்பட்ட மாணவர்கள் நீட் தேர்வு எழுதும் நிலையில் முறையாக மின்சாரம் கூட கொடுக்க ஸ்டாலின் அரசுக்கு பெற்றோர்கள் கண்டனம். செங்கல்பட்டில் சாலையோர வியாபாரிகளுக்கு வழங்குவதற்காக ஒதுக்கப்பட்ட ஸ்மார்ட் கடைகள் பல மாதங்களாக வழங்கப்படாமல் துருப்பிடித்து கிடக்கும் அவலம்.
ஸ்டாலின் அரசு மக்களிடம் வரி மேல் வரி போட்டு பணம் பெறுவதிலும் வரிப்பணத்தை வீணடிப்பதிலும் நம்பர் 1 அரசாக இருப்பதாக மக்கள் விமர்சனம். பெரம்பலூர் அருகே உள்ள கல்லாற்றில் மின்சாரம் பாய்ச்சி மீன்பிடிக்க முயன்ற இளைஞர் பரிதாபமாக பலி. ஆற்றில் தவறி விழுந்ததால் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருப்பதால் சென்னையில் மீன்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. மீன் வரத்து பெருமளவில் குறைந்து விலை உயர்ந்ததால் அசைவ பிரியர்கள் அதிர்ச்சி. நான் விருகம்பாக்கத்துலேருந்து வரேன். எவ்ரி சண்டே இங்கே வந்து மீன் வாங்க வருவேன். இந்த மீன்பிடி தடை காலத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதாவது இப்போ 1 கிலோ இறா வந்து 250 ரூபா முன்னாடி இருந்தது, இப்போ வந்து 350 ரூபா இருக்குது. கொஞ்சம் ஒரு 30% அதிகமாக இருக்குது. மீன் கிடைக்குது, எல்லா மீனும் கிடைக்குது, ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்குது. சென்னை மற்றும் சுற்று வட்டாரத்தில் பகல் முழுவதும் கத்தரி வெயில் சுட்டெரித்த நிலையில் மாலை நேரத்தில் பரவலாக மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே சூறைக்காற்று வீசியதில் திரையரங்கின் மேற்கூரைகள் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு. சூறைக்காற்றுக்கு இடையே படம் பார்க்க வந்த ரசிகர் ஓட்டம் பிடித்தனர். தமிழகத்தில் இன்று செங்கல்பட்டு, திருப்பத்தூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பரவலாக மழை பெய்தது. கோவையில் வீசிய சூறைக்காற்றில் இளைஞர் சிக்கி திணறிய காட்சிகள் வெளியாகின. திருவள்ளூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக சூறைக்காற்று வீசியதால் வாகன ஓட்டிகள் அவதி. கத்தரி வெயில் இன்று தொடங்கிய நிலையில் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள எட்டயம்பட்டி கிராமத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. 50 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள கண்மாயில் 1000த்திற்கும் மேற்பட்டோர் இறங்கி மீன்களை பிடித்தனர். சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் உள்ள தனியார் உணவகத்தில் மட்டன் குழம்பில் தேரை இருந்ததால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. தர்பூசணியில் ரசாயனம் கலக்கப்படுவதாக பீதியை கிளப்பி விவசாயிகளின் வயிற்றில் அடைக்கும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இத்தகைய உணவகங்களில் சோதனை செய்ய வேண்டும் என மக்கள் கோரிக்கை. நெல்லை வண்ணாரப்பேட்டை பகுதியில் சாலையில் சென்ற மக்களை அச்சுறுத்தி கார் கண்ணாடிகளை உடைத்த மர்ம நபரால் பொதுமக்கள் அச்சம். ஏடிஎம் எந்திரத்தை அந்த மர்ம நபர் உடைத்த நிலையில் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. மத்திய பிரதேசத்தில் இன்று மாலை திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டது. மாலை 5:10 மணி அளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 3.5 பதிவானதாக தகவல். ஜார்க்கண்ட் மாநிலம் கிழக்கு சிங்பம் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனையின் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து. இந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் பலர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தகவல். இஸ்ரேல் விமான நிலையத்தை குறிவைத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் 7 பேர் காயமடைந்த நிலையில் 7 மடங்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேல் தயாராகி வருவதாக தகவல்.
இஸ்ரேலில் நடந்த ஏவுகணை தாக்குதலின் எதிரொலியாக டெல் அவீவ் சென்ற ஏர் இந்தியா விமானம் அபுதாபியில் தரையிறங்கியது. டெல் அவீவ் விமான நிலையம் மீதான தாக்குதலால் பல்வேறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இயக்குனர் ராசு ரஞ்சித் இயக்கிய பாராசூட் வெப் சீரிஸ் பிரபோக் லைஃப் ஸ்டைல் 2025 விருதுகளில் சிறந்த வெப் சீரிஸுக்கான விருதை வென்றுள்ளது. மேலும் இதில் நடித்த 2 குழந்தைகளுக்கும் சிறந்த குழந்தை நட்சத்திர விருதுகளும் கிடைத்துள்ளன. சசிகுமார் நடிப்பில் வெளியான டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் முதல் 3 நாட்களில் உலக அளவில் 9 கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பதாக தகவல். இந்த திரைப்படம் விமர்சன ரீதியான நல்ல வரவேற்பையும் பெற்றுள்ளது. நடப்பு IPL தொடரின் 53வது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணியை 1 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்திய கொல்கத்தா அணி. ராஜஸ்தான் அணியின் ரியான் பராக் அதிரடியாக ஆடி சதம் அடித்து வீணானதால் ரசிகர்கள் சோகம்.